கன்னி லக்கணம் முதல் இது மாதிரி சொல்லிச்சு. சரி, லக்கணம் இது 5வது வீடு. இங்க என்ன இருக்கு? என்ன இருக்குன்னா இங்க இருக்கு. சரி, சரி. இப்ப நான் சொல்றது படி நீங்க அப்படி செக் பண்ணுங்க. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல அவர் ஐயா சொல்ற சொல்லுங்க சொல்லுங்கயா. அதுதான் 5ஆம் இடத்தின் அதிபதி ஆண் ராசியில் இருக்காரு. 5ஆம் இடத்தின் அதிபதி ஆண் ராசியில் இருக்காரு. எங்க இருக்காரு பார்க்கணும். அதே நேரத்தில் இந்த சனியை வேற ஆண் ராசி என்ன பார்க்குதான்னு பார்க்கணும், கூடி இருக்கான்னு பார்க்கணும், நவாம்சத்திலே நிலைமையை பார்க்கணும். ராசி கட்ட மட்டம் அல்ல, நவாம்சத்தில் ஆண் வீட்டில் இருக்கா பெண் வீட்டில் இருக்கான்னு பார்க்கணும். ஆண் வீட்டில் தான் இருக்குன்னா உறுதியாக அடிச்சு சொல்லிருங்க, ஆண் குழந்தை தான் ஃபர்ஸ்ட் பிள்ளை பிறக்கணும். இப்போ குழந்தை பிறந்துருச்சா? உங்களுக்கு பிறந்துருச்சா? யாருக்கு? ஜெயபிரகாஷா, சூர்யாவா? முன்னாடியே கேட்டு வச்சுக்கிறீங்களா? சரி சரி, அதான் நான் பார்த்தேன். சரி சரி சரி. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயம் சொல்லியிருப்பேன் நான். ஓகேவா? ஆமா, இல்லை ஐயா சொன்ன மாதிரி கொஞ்சம் மாறி இருக்கும். அதை நீங்க எதெல்லாம் பார்க்கணும்னா லக்கணத்தை இது சாரநாதனை முதற்கொண்டு பார்க்கணும். நீங்க சாரநாத யாரு? அவன் ஆண் ராசியா பெண் ராசியா? அவன் எங்க உட்கார்ந்துருக்கான்? இவ்வளோ விஷயத்தை பார்க்கும்போது அதிகமா ஆண் சம்பந்தப்படுதுன்னா உறுதி ஆண்கள் எண்ணிக்கை அதிகமா இருக்கும். 3 ஆம்பளை பையன் 1 பொம்பளை பிள்ளை இப்படிலாம் சொல்றாங்க பார்த்தீங்களா? அது ஆம்பளை குழந்தை மட்டும் யாருக்கு பிறக்கும், பொம்பளையே பிறக்காது. அது யாருக்கு போட்டிருக்கேன் நான் வீடியோ. பொம்பளை பிள்ளை மட்டும் தான் பிறக்கும். 50 பிள்ளை பார்த்தாலும் பொம்பளை பிள்ளை தான், ஆண் வரிசை கிடையாது. அதுவும் போட்டிருக்கேன், அந்த வீடியோ போட்டிருக்கீங்க. அதுல நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ பாருங்க, அதை பார்த்தீங்கன்னா ஈஸியா தெரிஞ்சிடும். 5ஆம் இடம் என்பது தாங்க கற்பனை. கற்பனை ஐயா சொல்றாரு வருங்க. காதல் 5, 7 சம்பந்தப்பட்டால் காதல் செய்வார்கள். 9 சம்பந்தப்பட்டால் காதலிச்ச பிள்ளையவே திருமணம் செய்து கொள்வார்கள். 5, 7 சம்பந்தம். சம்பந்தம்னா என்னது? பார்வை அல்லது சார பரிவர்த்தனை அல்லது 2 சேர்ந்து இருப்பது, இது பூரா சம்பந்தம். அப்படி இருந்து 9, 5, 7 சேர்ந்து 9 பார்த்துட்டேன் அப்படின்னா உறுதியா காதல் திருமணம் தான் செய்து கொள்வார்கள், மாற்றமே கிடையாது. நான் நிறைய 5, 7 சம்பந்தப்பட்டிருக்கோம். என்னப்பா காதல் ஃபெயிலியரா அப்படி கேட்பேன். ஆமாங்கன்னு 5, 7, 9 சம்மந்தப்பட்டிருக்கோம், காதல் திருமணம் தான் ஆமான்னு இருக்கான். இது கரெக்டா வருது இந்த ஃபார்முலா. 5, 7, 9 சம்மந்தப்பட்டாலே காதல் திருமணமா நிச்சயிக்கப்பட்ட திருமணமா அப்படின்ற பார்த்துடலாம். கற்பனை என்பது சொல்லுங்க சொல்லுங்க. அதே மாதிரி 5ஆம் இடத்துல சனி செவ்வாய் சேர்ந்து இருந்தா என்ன தெரியுமா? என்ன சொல்லி முடிஞ்சு? சோழி முடிஞ்சுன்றதுக்கு விளக்கம் சொல்லுங்க சார். சோழி முடிஞ்சுன்னா இறந்துருவாரா இல்ல? ஓகே, அடுத்து முக்கியமான வாங்கி சொல்ல போறேன். சும்மா சொல்லுங்க, ட்ரை பண்ணுங்க. ஏன் மற்றவங்கள காணோம்? எத்தனை பேர் இருக்காங்க? போயிட்டாங்களா? எல்லாரும் தூங்க போயிட்டாங்களா? சார் என்ன ஆயிருது சார்? 5,
5ல் சனி செவ்வாய் இருந்தால் கரெக்டா இருக்கு சார். இப்ப நான் சொல்ல போடியது சனி செவ்வாய் சேர்ந்து இருந்தால் கற்பமானதுக்கு பிறகு திருமணம் செய்து கொள்வாள். நல்லா கேட்டுக்குங்க. அனுபோக ஜோதிட ரகசியம் என்ற நூலிலே இந்த செய்தி இருக்கிறது. சமீபத்தில் ஒரு மொபைல் கடைக்கு இந்த சார்ஜர் இது வாங்க போயிருந்தேன், இயர்போன் வாங்குறதுக்கு போயிருந்தேன். அப்போ ஒரு பெண்மணி வர்றாங்க. என்னையே அந்த கடைக்காரரு ஃப்ரெண்டு, அந்த அம்மாவுக்கும் கடைக்காரருக்கும் ஃப்ரெண்டு. என்னையே கடைக்காரர் இன்ட்ரடியூஸ் பண்றார், சார் அஸ்ட்ராலஜர் அப்படின்னு. அப்படியே சார் இந்த மொபைலை காட்டி என் ராசி நட்சத்திரம்லாம் சொல்றாங்க, எனக்கு பார்க்க முடியுமா வைக்க முடியுமான்னாங்க. மேடம் பார்க்கணும்னா குறைஞ்சது 1 மணி நேரம் ஆகும், அல்லது குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாக ஆகும். இப்போ நீங்கள் மொபைலில் காட்டிலாம் பார்க்க முடியாது, உங்கள் டேட்டா பர்த் டைம் இடம் சொல்லுங்க அப்படின்ட்டு நீங்கள் இருங்க அப்படின்ட்டு. இந்த மொபைல் கடையில் எங்கே பார்க்குறது அப்படின்னே அந்த ஓனர் சொன்னார், சார் என்னுடைய ரூமு உள்ளுக்கு ஏசி ரூம் இருக்குது சார், நீங்கள் உட்காந்துக்குங்க சார்னார். நான் உள்ளே போய் உட்காந்துட்டேன். உட்காந்து மேடம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருங்க, நான் வந்து கணிச்சிட்டு உங்களை கூப்பிடுறேன் அப்படின்ட்டு. ஒரு 25 நிமிஷம் பார்த்தேன். கரெக்டாக 5ஆம் இடத்துல சனி செவ்வாய் இருந்துச்சு. அனுபோக ஜோதிட ரகசியம் அப்படின்ற மிக பழமையான நூலில் இந்த செய்தி இருக்கு. நான் படிச்சு மூளையில் ஏற்றின செய்தி. 5ல் சனி செவ்வாய் இருந்துச்சு. அந்த அம்மாவுக்கு ஒரு பாயிண்ட் எழுதிட்டேன், கர்ப்பமானதுக்கு பிறகு திருமணம் செய்வாய் அப்படின்னு எழுதியிருந்தேன். அந்த அம்மாவை கூப்பிட்டு அந்த அம்மாவும் அந்த தோழியும் வந்து உட்காந்துருந்தாங்க. நான் வந்து எல்லா பாயிண்ட்டும் சொல்லிக்கிட்டே இருந்தேன். கரெக்டு சார், கரெக்டு சார், கரெக்டு சார், கரெக்டு சார், கரெக்டு சார்ட்டாங்க. மேடம் உங்கள் ஃப்ரெண்டை ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் வெளியில் போய் சொல்லுங்கள், ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னு சொன்னேன். அவங்க வந்து தயங்கிட்டு கொஞ்ச நேரம் வெளியில் நின்றுட்டு அந்த அம்மா மட்டும் இருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், மேடம் நான் தப்பாக கூட சொல்லலாம், இதுவரையும் சொன்னது நீங்கள் ரைட்டுன்ட்டீங்க, இன்னொரு பாயிண்ட் வருது, அது தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்குங்க, அல்லது நான் தப்பாக படிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு என்னை கோவப்பட்டுருவாங்க. பெண்கள் வந்து இந்த விஷயம் உண்மைனா கூட அதை ஒத்துக்கிற மாட்டார்கள். என்ன சார் பரவாயில்ல சார், சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள் சார். நாங்கள் திருமணத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு கன்சீவ் ஆகி நீ அதுக்கப்புறம் திருமணம் பண்ணியிருக்கணும், அதாவது திருமணத்துக்கு முன்னாடியே நீ கெட்டு போயிருக்கணும், கன்சீவ் ஆகிருக்கணும் அப்படின்னு சொன்னேன். முத்து முத்தா வேர்த்திருச்சு அந்த அம்மாவுக்கு. அப்புறம் நான் சொன்னேன், மேடம் நான் வந்து தப்பாக கூட சொல்லியிருப்பேன், நாங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கோம், ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம், தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க, நான் முன்னாடியே சொல்லிட்டேன், கோவப்படாதீங்கன்னு. இல்லை சார் நான் தமிழ்நாடுக்குள்ள பார்த்துருக்கேன், இந்த பாயிண்டை யாருமே சொல்ல மாட்டாங்க சார், நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்ட்டு. இது எனக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க. 2000 ரூபா மதிப்பு உள்ளதை நீங்கள் வாங்கிக்கிங்க அப்படின்ட்டு போனாங்க இயர்ஃபோனை. சனி செவ்வாய் 5ல் இருந்தாலே அந்த பொண்ணு திருமணத்துக்கு முன்பாகவே கன்சீவ் ஆகிருக்கணும், கன்சீவ் ஆகி அபாசன் ஆகிருக்கணும், இதில் மாற்றமே கிடையாது. அடித்து நான் சொன்னேன். அந்த அம்மா கடைசியில் ஆமான்ட்டாங்க. ஏன்டா இந்த ஆள்கிட்ட பார்த்தேன் ஜாதகம் மாதிரி நினச்சிட்டு ஆமான்னு ஒத்துட்டு போயிட்டாங்க. எழுதி வச்சுக்கோங்க, இந்த பாயிண்டை போட்டு அனுபோக ஜோதிட ரகசியம் என்ற நூலில் 4 வரி பாட்டு இருக்கு, களி விருத்தத்தில் எழுதி வச்சிருக்கான் முன்னோர்கள். அப்ப 5ஆம் இடம் சம்பந்தப்பட்டதுனால அந்த செய்தி உங்களுக்கு திடீர்னு நான் சொல்ல வேண்டியது இருந்துச்சு, சொல்றேன். கற்பனை என்பது 5ஆம் இடம். கற்பனை என்பது உங்களுக்கு எனக்கு வருமா? அன்பே இருவரும் பொடி நடையாக அமெரிக்காவை வள வருவோம், கடல் மேல் சிவப்பு கம்பளம் விரித்து ஐரோப்பாவில் குடிபுகுவோம், நம் காதலை கவி பாடவே கம்பனும்